ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடும் பேச விரும்புகின்ற வார்த்தை, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அம்மேன். ஏசாயா 40:29. ஆம், தேவனுக்கு பிரியமான ஜனமே, ஒருவேளை இந்த நாளில் என்னுடைய ஆத்துமா சோர்வடைந்திருக்கின்றது, என்னுடைய ஆவியில் பலன் இல்லாமல் நான் இருக்கிறேன், எனக்கு சத்துவம் இல்லையே, நான் என்ன செய்வது, ஒருவேளை ஜெபிக்க கூட எனக்கு பலன் இல்லை என்று நினைத்து அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில் உங்களுக்கு தேவையான பலத்தையும் சத்துவத்தையும் கொடுக்கவே கர்த்தர் இந்த வார்த்தையோடு உங்களோடு பேசி கொண்டிருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு பலன் இல்லை, இந்த காரியங்களில் எனக்கு இந்த காரியம் நடக்கவில்லையே, ஏன் நடக்கவில்லை, எதற்காக நடக்கவில்லை என்று யோசித்து பலனற்று, ஒருவேளை ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து இல்லாததுனால என்னுடைய ஆத்துமா சோர்வாக இருக்கின்றது, என்னுடைய ஆவி தளர்ந்து இருக்கின்றது என்று நினைத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையில் கர்த்தர் உங்களுடைய ஆத்துமாவையும் ஆவியும் பலன் கொள்ள செய்து கொண்டிருக்கின்றார். ஆமென். அவர் சொல்லுகின்றார், He gives you His power to the people who are weak and He is strengthening the people who are powerless. இந்த வேளையில் சத்துவம் இல்லாத வேளையில் கர்த்தர் அவருடைய சத்துவத்தை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் அதை கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து நாம் சுதந்திரித்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. இதற்கு நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, விசுவாசம். விசுவாசத்தோடு நீங்கள் இதை ஜெபத்தோடு பெற்றுக்கொள்ளும்பொழுது கர்த்தர் அவருடைய பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து உங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. God bless you.